கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தரின் கிரியைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீத புஸ்தகம் 150 2ஆம் வசனம். முதலாவது வசனத்தில் அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பதற்கான காரணங்களை இங்கே வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. முதலாவது நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஆகாய விரிவை பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம். வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு. அந்த வானத்தை நம்ம பார்க்கும்போது அது கர்த்தருடைய வல்லமையை குறிக்கிறது. அதனால நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். 2ஆம் வசனத்திலேயே அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. மனிதர் வாழ்வில் கர்த்தர் செய்த கிரியைகளை உங்களோடு சில காரியங்கள் சொல்லுகிறேன். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்த காரியங்கள், அதான் கிரியைகள். ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த அந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் மனிதனை ஒரேடியா இழக்க விரும்பலை. நரகத்துக்கு அவன் பாத்திரவானாய், சாபத்துக்கும் மரணத்துக்கும் பாத்திரவானாய் அவன் மாறும்போது கர்த்தர் ஒரு புதிய திட்டத்தை அவர் வகுக்கிறார். அப்படின்னா ஒரு புதிய திட்டம் உடனே தான் நம்ம ஆண்டவர் அவர் மனிதர் மீது உள்ள அன்பினால அவர் திட்டத்தின் பிரகாரம் ரட்சிப்பு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. சங்கீதம் 51ல் ரட்சணிய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தாவீது ஜெபிக்கிறார், ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். அப்போ அவர் ரட்சணிய சந்தோஷத்துக்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இது முதலாவது நாம் நன்றி சொல்ல வேண்டிய காரியம், துதிக்க வேண்டிய காரியம். கர்த்தர் நமக்கு ரட்சணிய சந்தோஷம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன், அவரை நம்புகிறேன், எனக்காக அவர் மரித்தார் என்று நீங்கள் நம்பும்போது ரட்சணிய சந்தோஷம், அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நம் ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது. நம் முன்னோர் செய்த பாவங்கள், அதன் விளைவான சாபங்கள் நம் மீது இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளை இயேசுவின் இரத்தம் முறித்து போட்டு விட்டது என்பதை நம்பும்போது ஒரு சந்தோஷம், பரலோகத்தின் நிச்சயம் நமக்கு வருகிறது. இந்த சந்தோஷத்துக்கு அடையாளமாக நம்ம அடையாளம், வெளிப்புற அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரணும். இதுதான் ரட்சணிய சந்தோஷம். பரலோகத்தை குறித்த நிச்சயம் நமக்கு வர, தேவனுடைய சத்தம், அவருடைய வழி நடத்துதல் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தணும். அடுத்து சில காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்த கிரியைகள் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது சில காரியங்களை ஆண்டவர் ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். பேப்டிசம்னு ஒன்று இருக்கணும், சபை கூடுதல் அப்படின்னு இருக்கணும். நம்ம வழி நடத்த உலகத்தில் பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள், போதனை செய்வதற்கு போதகர், வழி நடத்துவதற்கு மேய்ப்பர், இன்னும் பல கூடுகைகள், இதெல்லாம் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அதற்கு நாம் இணங்கி நடக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைக்காக நன்றி, ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த கொடுத்த மேய்ப்பருக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு இதில் எல்லாத்துலேயும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். ஏன்னா நம் பரலோகம் போய் சேர்கிற வரைக்கும் இதெல்லாம் கர்த்தர் நமக்காக ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட் செய்த காரியங்கள். பேப்டிசம் எடுத்து ஒரு சபையில் மெம்பராக, அங்கத்தினராய், பங்காக நீங்கள் இருக்க வேண்டும். நான் ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். வேதத்தின் பிரகாரம் வசனம் என்ன சொல்கிறதுனா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுபவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி, ஒரு தனித்தனி நபரும் எப்போ நமக்கு சுயமாக அறிவு வருதோ அப்போ விசுவாசித்து அதன் பிறகு ஞானஸ்நானம் எடுத்து தேவனை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விட்டார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அக்கினிமயமாக இறங்கி வந்த அவர் நம்மோடு தங்கி விட்டார். தேவன் தங்கி விட்டார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது அவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அதாவது அவர் தன்னுடைய பலத்தால் நம்மை நிரப்புகிறார், கிருபைகளால் நம்மை நிரப்புகிறார். அந்த கிருபையும் பலமும் அந்த அபிஷேகமும் அவர் ஒவ்வொரு நாளும் புதியவையாக இருக்கிறது என வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இலவசமாக கிடைக்கிற காரியத்தை நாம் பெற மாட்டுக்கிறோம்.
அதை நம்ம இந்த வருஷத்துல 2025ல நாம் தேவனிடம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவரின் வழிநடத்துதல் அபிஷேக கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என முடிவெடுக்க போகிறோம். இன்னும் ஒரு காரியம், கர்த்தர் நமக்காக ஏற்பாடு செய்த காரியம் என்ன அப்படின்னா, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு தேவனின் இவ்வளவு பெரிய சிலாக்கியங்கள் ஆண்டவர் கொடுத்த பெரிய பெரிய கிஃப்ட் இதெல்லாம் அறியாத மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து செல்வதற்காக நம்ம எல்லார் மீதும் சுவிசேஷ கடமை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷ கடமையை நாம் செய்ய வேண்டும். எப்படியாவது செய்ய, நான் நடமாடும் ஒரு நிருபமாக என்னை மாற்றும் என நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம வாழ்க்கை மூலம் தேவனை எடுத்து சொல்ல நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை கண்டு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொடுக்க வேண்டும் என இந்த வருஷம் 2025ல் நீங்கள் ஆண்டவரிடம் ஸ்தோத்திரித்து ஜெபிங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த கிரியைகளை நான் நினைத்து நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இங்கே ஒரு ஞானஸ்நானம், சபை கூடி வருதல், போதகர், மெய்ப்பர் என்ற எல்லா ஏற்பாடுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவரே ஸ்தோத்திரம். இதில் நாங்கள் அடங்கி நடக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்காக கொடுத்த பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க, அவருடைய ஆலோசனை பிரகாரம் நாங்கள் வாழ்க்கை நடத்த, அவருடைய பலத்தால் நாங்கள் நிரப்பப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க கர்த்தாவே. நாங்கள் பெற்ற இன்பத்தை அநேகருக்கு நாங்கள் எடுத்து சொல்ல சுவிசேஷகராய் எங்களை ஒவ்வொருவரை மாற்றுங்கப்பா. நீர் இந்த வேதத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நீர் சந்தோஷப்பட உதவி செய்யுங்க. 2025 நாங்கள் உமக்கு கனி கொடுத்து ஆண்டவரை உமக்கு மகிமை கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை நீர் மாற்றுகிறபடியால் நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே மகிமை கனம் துதி செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.